வாக்குத்தத்தம் உன்னுடையது. நான் நீதி உள்ளவர், நீதி செய்பவரும் நான் தான். இந்த உலக மக்கள் நீதியை பெற வேண்டும் என்று பல வழிகளில் முயற்சிக்கின்றனர். சிலர் பழிவாங்குவதன் மூலம் நீதி நிலைநாட்டப்படும் என்று நினைக்கின்றனர். சிலர் மக்களை கூட்டி அவர்களிடம் தங்கள் நியாயத்தை சொன்னால் நீதி கிடைக்கும் என்று நம்புகின்றனர். சிலர் நீதிமன்றங்களுக்கு போனால் நீதி கிடைக்கும் என்று நம்புகின்றனர். ஆனால் பெரும்பாலான இடங்களில் நீதி மறுக்கப்படுகின்றன. நான் நீதி செய்கிறவர், அப்படியானால் என்னை பின்பற்றுகிறவர்களும் நீதி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா? இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் வழக்காடு மன்றத்தில் நீதிக்காக காத்திருக்கின்றனர். நீங்கள் என் அதிகாரத்தினாலே தேவதூதர்களையும் நியாயம் தீர்க்கிறவர்கள். அப்படி இருக்க நீ உலக மனிதனிடம் போகிறது எவ்வளவு பெரிய தவறு! பிரச்சனைகளை என் சமூகத்தில் வைத்து என் ஆலோசனைகளை பெற்று நீதி செய்ய வேண்டும் அல்லவா? அதை ஏன் நீங்கள் செய்யவில்லை? அநீதியான மனிதரிடம் நீ போய் நிற்பது உன்னையும் உன்னை ரட்சித்து பரிசுத்தப்படுத்தின என்னையும் அவமதிப்பது அல்லவா? ஆகவே வழக்காட மனிதரிடம் போகாதிரு, என்னிடம் வா, நான் உனக்கு நீதியான தீர்ப்பு தருவேன். இன்று உன் வாழ்வில் நான் நீதி செய்வேன், உனக்காக வழக்காடுவேன். ஆதார வசனம்: உங்களில் ஒருவன் வேறு ஒருவனோடு வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? 1 கொரிந்தியர் 6:1.